நெகேமியாவின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் சேர்ந்து வாசிக்கலாமா? அந்த வேலை நடந்தேறாதபடி எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். அந்த வேலை நடந்தேறாதபடி எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தியார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் நெகேமியாவுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த தரிசனத்துல அவன் கரெக்டா இருந்து அந்த அலங்கத்தை எப்படியாவது கட்டி முடிக்கணும்னு நினைச்சு ஒரு பெரிய தீர்மானத்தை, ஒரு பெரிய திட்டத்தை எடுத்துட்டான். ஆண்டவர் அவனுக்கு நிறைய அனுகூலங்களை ஆண்டவர் செய்து கொடுத்தார். அவனோடு கொஞ்சம் ஜனங்களை கர்த்தர் சேர்த்தார். ஆனா அந்த அலங்கத்தை கட்ட விடாதபடி அங்கே இருக்கிற சன்பல்லாத்து, தொபியா, கேஷே, இன்னும் நிறைய ஆட்கள் எப்படியாவது இவனை இந்த அலங்கத்தை கட்டுற பணியை விட்டு ஓய பண்ணணும்னு வேதம் சொல்லுது. அவர்கள் சலித்து போவார்கள் என்று நினைச்சு. இன்னும் இந்த நெகேமியாவுடைய புஸ்தகத்தை முழுக்க நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நெகேமியாவுக்கு வந்த பிரச்சனை ஒண்ணு கிடையாது. அவனை பண்ணின டார்ச்சர் ஒரு டார்ச்சர் கிடையாது. ஒரு டைம் டார்ச்சர் பண்ணி அவன் அதை ஜெயிச்சிட்டான், அதனால இவனை விட்டுருவோன்னு விடல. அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் அவனை டார்ச்சர் பண்ணிட்டான். அதான் எங்க கை சலித்து போகும்னு நினைச்சு இதெல்லாம் பண்றாங்கப்பா, என் தேவனே எனக்கு துணை நில்லு. அநேக இடங்களில் நெகேமியா இந்த வார்த்தையினாலதான் ஆண்டோடத்துல ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். என்னை சலிக்க பண்றாங்கப்பா, என் மனசை சலித்து போக பண்றாங்கப்பா. நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கும் போது, ஆண்டவர் உங்க கையில ஒரு ஊழியத்தை கொடுக்கும் போது, ஆண்டவர் உங்க கையில ஒரு குடும்பத்தை கொடுக்கும் போது, நீங்க அந்த காரியத்தை செய்து முடிக்காதபடிக்கு உங்களுக்கு சுற்றி எந்த பிரச்சனை வருதோ இல்லையோ, உங்க மனசை உடைக்கிற பிரச்சனை நிறைய வருங்க. சலிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பயமா இருக்கும். அந்த மனுஷன் இனி என்ன செய்ய போறானோ அப்படின்னு. என்னுடைய ஊழியத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லணும். இதுவரையிலையும் இன்று வரையிலையும் எவ்வளவோ ஒரு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட இந்த ஊழியத்தை நிறைவாய் செய்து கொண்டிருந்தாலும், மனசனுடைய ஓரத்துல வாடகை இடத்துல இருக்கிறோமே என்கிற ஒரு சலனம் ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு இருந்துட்டே தான் இருக்கு. கர்த்தர் என்ன பலப்படுத்துறாரு, ஆனாலும் வாடகை இடத்துல இருக்கிறோமே அப்படின்ற ஒரு கஷ்டம் என் இருதயத்துக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த வாடகை இடத்துல இருக்கிறதனுடைய உச்சகட்ட பிரச்சனையை நான் என் கண்ணால பார்த்தேன். இந்த திருச்சபையை அந்த 2005வது வருஷம் ஆரம்பிச்சோம். 2005வது வருஷம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15வது டைம் இந்த சர்ச்சை எக்ஸ்டென்ஷன் பண்றோம். ஃபர்ஸ்ட் 1, அதுக்கப்புறம் ஒரு 2, அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 15வது டைம் இந்த சர்ச்சை எக்ஸ்டென்ஷன் பண்றோம். நான் இந்த வருஷத்துக்குள்ள, இந்த கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ள 15 டைமும் விரிவாக்கியாச்சு. ஒரு ஷெட்டை போடும், அது இடம் பத்தாது, உடனே இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ விரிவாக்கியாச்சு. ஆனா ஒவ்வொரு விரிவாக்கத்திற்கும் நம்முடைய சொந்த இடமா இருந்தா நம்ம என்ன ஆல்ட்ரேஷன் வேணாலும் பண்ணலாம். இங்க விரிவாக்கணும்னா விரிவாக்கலாம், இங்க போடணும்னா போட்டுடலாம். ஆனா வாடகை இடத்துல இருக்கிறதுனால
அந்த விரிவாக்க பணியை ஆரம்பிக்கிறதுக்கு பர்மிஷன் எல்லாம் கேட்டு எக்ஸ்டெண்ட் எல்லாமே செஞ்சு வச்சிருப்போம். அந்த வேலையை ஆரம்பிச்ச உடனே வரும் பாருங்க பிரச்சனை. ஓனர் வந்து நிப்பாரு. ஒவ்வொரு ஓனர்ஸும் அப்படிதான் இது வரைக்கும் வந்து நின்றுட்டு, இது ஏன் இங்க இருக்கு, அது ஏன் அங்க இருக்கு, அது இப்படி இருந்தா ஸ்ட்ராங்கா இருக்குமா, இது இப்படி இருந்தா ஸ்ட்ராங்கா இருக்குமா, இந்த இடத்துல இப்படி இருக்கு எடுக்க சொன்னது யாரு, இந்த இடத்துல இது பண்ண சொன்னது யாரு, இதை யார் உங்கள்கிட்ட இப்படி பண்ண சொன்னா? உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு டைமும் திருச்சபையை எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அப்படியே முள்ளு மேலதான் நான் நடந்திருக்கிறேன். முள்ளு மேலதான் நடந்திருக்கிறேன். வேலை நடந்துட்டே இருக்கும். அந்த அந்த ஓனர்ஸ் உள்ள வந்தாலே நமக்கு மனசெல்லாம் படப்பட படப்படப்படன்னு அடிக்கும். என்னென்னமோ தோணும். என்ன சொல்ல போறாரோ, திடீர்னு எல்லா ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. வந்துட்டு நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, இதுக்கு மேல எல்லாம் செய்ய வேண்டாம். உங்களுக்கு யாரு இப்படி எல்லாம் செய்ய சொன்னது? கொடுக்க மாட்டேன். நான் உங்களுக்கு வாடகை தான் கொடுத்தேன். நீங்க என்ன பில்டிங் இப்படி போட்டுட்டு இருக்கிறீங்க, இப்படி எல்லாம் போட்டுட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஷெட்டு போட்டுருக்கிறீங்க, அதெல்லாம் நடக்காது, கேன்சல் பண்ணுங்க, எதுவுமே செய்ய வேண்டாம். அப்படியே 10 நாள் பாத்தீங்கன்னா பிரிச்ச மாதிரி நின்று இருக்கும். ஜனங்களுக்கு யாருக்கும் சொல்லவும் முடியாது, ஜனங்கள் யாரும் கேட்கவும் முடியாது. அதுக்கப்புறம் உட்கார்ந்து பலிபீடத்துல உட்கார்ந்து, உண்மையிலே எனக்கு வந்து ஆறுதலா இருந்தது கீபோர்டும் ஒரு மைக்கு தாங்க. அப்படியே போய் கீபோர்டை ஆன் பண்ணிட்டு மைக்கு அதுலயே கொடுத்துட்டு போய் உட்கார்ந்து பாட்டா பாடி அழுதுட்டே இருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த எக்ஸ்டென்ஷன் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா அதை முடிக்கிறதுக்குள்ள டார்ச்சர்னா மனம் சலிக்கிற. அதனாலேயே ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு இருக்கிறேன், வாடகை இடம் போதும்பா, சொந்த இடம் ஒன்று கொடுத்துருங்கப்பா. கொடுத்துட்டீங்கன்னா இந்த டென்ஷன் இருக்காது. அங்க போய் அது வளர்ச்சி, ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு பாதையை நம்ம கடந்து போகணும். அது என்ன டிசைட் பண்ணிட்டேன். எத்தனை பாதையை கடந்து வந்தாலும் இயேசு என்ன ஜெயிக்க பண்ணுவார். அதை தாண்டறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவரே பலன் தருவார். அதை டிசைட் பண்ணிட்டேன். ஆனாலும் வாடகை இடத்துல உட்கார்ந்துட்டு நம்மளால நினைச்ச அளவுக்கு எதையுமே ஃப்ரீயா பண்ண முடியாம அப்படியே கஷ்டப்படுறதுனால அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், சீக்கிரமா கொடுத்துருங்கப்பான்னு. நீங்களும் எல்லாருமே அதற்காக கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணீங்க. ஆனா இன்றைக்கு இந்த சாட்சியின் மூலமாக உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த நெகேமியாவுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்துட்டாரு. நெகேமியா கர்த்தர் இந்த ஊழியத்தை கையில கொடுத்துட்டாரு. ஆனா அத்தனை பேரும் தன்னுடைய மனச சலிக்க பண்ணினாலும் விட்டுட்டு மட்டும் ஓடல. நிறைய பேரு தொந்தரவும் டென்ஷனும் அதிகமா வந்துச்சுன்னா கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நிறைய பேர் விட்டுறாங்க. நம்ம ஏன் இதோட போராடிட்டு எனக்கு போராடுறதுக்கு பலன் இல்லப்பா, நான் இனி போராடவே மாட்டேன், கெட்டு போட்டும் எப்படியும் போட்டோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், தரிசனத்திற்காக, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பிற்காக, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனத்திற்காக நீங்க போராடலைன்னா வெற்றி பெற முடியாது. நீங்க போராடித்தான் ஆகணும். நீங்க வெற்றி பெறணும்னா போராடித்தான் ஆகணும். யாரோ ஒருத்தர் உங்களை டார்ச்சர் பண்றதற்காக, மனம் சலிக்க பண்றதற்காக நான் போராட மாட்டேன். எதுக்கு போய் போராடிட்டு, எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு அது இருக்குது, சும்மா உட்கார்ந்துட்டு சும்மா மேலோட்டமா போயிட்டு இருக்கலாம். நம்ம இவ்வளவு பெரிய டீப்பா இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இதே வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லலாம், நீ எதுக்கு போய்ப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற, உனக்கு என்ன தேவையா, விட்டுரு, உனக்கு தான் இதெல்லாம் இருக்குது, இதை பார்த்துட்டு அமைதியா போயிரு அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் உங்களை போராடிட்டு இருக்கும் போது போராட வேண்டான்னு சொன்னா கூட நீங்க தயவு செய்து போராடாம இருக்காதீங்க. உங்க கையில கொடுத்திருக்கிற பொறுப்புக்கு அப்படிதான் 10 பேர் மனம் சலிக்க பண்ணுவாங்க, 10 பேர் இருதயத்தை நோகடிப்பாங்க, அப்படிதான் நடக்கும். ஆனா உங்க லக்கு மட்டும் மாறவே மாறக்கூடாது. ஓனர் அப்படியே வருவாரு, நான் இங்க வேலை செஞ்சுட்டு இருப்பேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவருடைய தலையை பார்த்த உடனே அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒளிஞ்சு ஓடிடுவேன். வேலை நடந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா என் தலையை பார்த்தாலே ஏதோ ஒன்று சொல்லிடுவேன், என் தலையை பார்த்தாலே ஏதோ ஒன்று திட்டிடுவேன்.
நீங்க நம்ப மாட்டீங்க, கடந்த லாஸ்ட் எக்ஸ்டென்ஷன், சர்ச்சினுடைய கடைசி எக்ஸ்டென்ஷன், இப்போ லாஸ்டா ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணோம். இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அப்போ விசுவாசிகள் எல்லாருமே வந்து வேலைக்கு போறவங்க, சில பார்ட்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அது உடனே ஒரு 10 நாள்னா 5 நாள்னா அதோட முடிச்சிடணும். முடிக்கல அப்படின்னா அதை முடிக்காம இருக்க முடியாது. அதை முடிச்சு அப்படி முடிக்கும் போது கடைசியா ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. இந்த தம்பிங்க எல்லாம் செய்யாம அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஓனர் என்ன பார்த்து, நான் எப்பவுமே வேலை செய்வேன் சர்ச்சில், இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்க, மண்ணொட்டி எடுத்து கண்டினியூவா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் எனக்கு வேலை கொடுத்தாரு மண்வெட்டியில. நான் மண்வெட்டியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து ஒரு வாலிப தம்பி வந்து கொந்தளிச்சிட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களை வேலை வாங்குறதுக்கு அவர் யாரு, நீ ஏன் உங்களை எப்படி அவர் வேலை வாங்கலாம், நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க, நீங்க ஏன் அவர் சொல்ற வேலையெல்லாம் செய்றீங்க, வருவாங்க இப்ப ஆட்கள் வருவாங்க வந்து செய்வாங்கன்னு சொல்ல வேண்டியதுன்னு நீங்க எதுக்கு செய்யணும். ஆனா கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான், ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், ஊழியம். ஊழியம் நம்ம இன்னைக்கு உடம்புல செய்யறது தப்பு இல்லை, செய்யலாம். கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு. மண்ணொட்டி எடுத்து பிடிச்சி 2.5 மணி நேரம் வேலை செஞ்சாலாம் ஒன்றும் நான் வந்து விழுந்தெல்லாம் போக மாட்டேன். அந்த ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நீ செஞ்சிரு. ஒருவேளை அவர் சொல்லும் போது உனக்கு ரொம்ப கோபம் வந்தோ, இல்லை செய்ய முடியாது பார்த்துக்கலான்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள ஒரு கசப்பை வச்சுட்டு வேற இடம் பார்த்துக்குங்க, இல்லைன்னா இது பண்ணுங்க, கர்த்தருடைய அனுமதி இல்லாம நடக்காதுன்னு சொன்னாலும் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா திடீர்னு நம்ம இவ்வளோ பெரிய இடத்த எங்க தேடுறது, எப்படி பண்றது அப்படின்ற ஒரே கான்செப்டுக்காக, ஊழியன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக, கர்த்தர் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு இருக்குல்ல, இதை வெற்றியா முடிக்கணுன்றதுக்காக ஐ ஆம் சரண்டர். ஐ ஆம் சரண்டர். எத்தனை மனம் சலிச்சு போனாலும் என் கண்ணுக்கு முன்னாடி ஒன்று மட்டும்தான் வருது, தரிசனம் மட்டும்தான் என் கண்ணுக்கு முன்னாடி நிற்குது. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன், யாரோ ஒருத்தர் உங்களை சலிக்க பண்ணிட்டாங்கன்றதுக்காக, ரொம்ப உங்களை வேதனைப்படுத்திட்டாங்கன்றதுக்காக, உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டான்றதுக்காக பொறுப்பை விட்டுட்டீங்களா? பொறுப்பை விட்டுட்டீங்களா? இல்ல ஆண்டவருடைய பிள்ளையே, நெகேமியாவுக்கு ஒரே ஒரு தீர்மானம், கடிதத்தின் மேல கடிதம் வந்துட்டே இருக்குது, மிரட்டல்கள் மேல மிரட்டல் வந்துட்டே இருக்குது. ஆனா அவன் டிசைட் பண்ணி சொல்றான், பார்த்துக்கலாம்ப்பா, கடைசி வரையிலும் அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் டெய்லி, அத ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிற அன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு நிம்மதியான தூக்கம்ன்றது இல்லவே இல்லை. நிம்மதியான தூக்கமே இல்லை. நமக்கு ஏன் இவ்வளவு ரிஸ்க், இத்தனை பேர் இருக்காங்க, நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. நம்ம கையில கொடுத்த, அதனால இன்னைக்கு இருக்கிற நீங்க அப்படி நினைக்காதீங்க, நம்ம ஏன் செய்யணும், எனக்கு எதுக்கு, அவன் கேடு கெட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சிலர், எப்படி வேணாலும் போட்டோம் அப்படி. இல்லை 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 இல்லை, அப்படியெல்லாம் பரிசுத்தவான்கள் நினைச்சிருந்தா நம்ம இன்னைக்கு நின்றுக்க முடியுமா? நீங்க இன்னைக்கு நின்றுக்க முடியுமா? நின்றுக்க முடியாதே, நின்றுக்க முடியாது. ஒப்பு கொடுக்குறவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே சரண்டர்ப்பா, என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும், என் மனசை சலிக்க பண்றது மாதிரி என்ன பேசினாலும், ஏதோ ஒரு தாயாரிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு தகப்பனிடத்துல பேசிட்டு இருக்காரு, மா உங்க இருதயத்தை சலிக்க பண்ணிட்டாங்க, அப்பா உங்க இருதயத்தை சலிக்க பண்ணிட்டாங்க, என் இருதயம் சலிச்சே போயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சலிக்க பண்ணிட்டாங்க. நான் உயரணும்னு நினைச்சா உடனே எங்க இருந்துதான் பிரச்சனை வருமோ தெரியல, அப்படியே 4 பக்கத்துல சூழ்ந்து பிச்சுக்கிறாங்க. இதனாலேயே நிறைய நேரத்துல உயர்வே எனக்கு வேண்டாம், நான் பெருசா நிறைய ரிஸ்க் எடுக்கிறதே இல்லைன்னு யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்துல ஒதுங்கி போயிருக்கலாம். அவங்கள பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகனே, உனக்காக வைத்திருக்கிற உயர்வு பெருசு, உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற திட்டம் பெருசு, உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு மிக பெருசு, அது மிக பெருசு.
அதற்காக இப்படிப்பட்ட டார்ச்சரின் பாதையில நீ கடந்து வந்துதான் ஆகணும். அப்படிதான் நாலா பக்கம் உன்னை பிப்பாங்க. ஆனா 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 நெகேமியா எப்படி திடனா இருந்தானோ அதே போல நீங்க திடனா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறார். திடனா இருக்கணும்னு தான் விரும்புறார். ஹalleluya ஹalleluya. சோ என்னுடைய ஊழியத்தில் கடந்து வந்த அந்த பாதைகள் இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அது மறக்கவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளை மறக்கவே முடியாது. கர்த்தர் தான் பாதுகாப்பு, கர்த்தர் தான் பலன். இன்றைக்கு வரைக்கும் போடப்பட்டிருக்கிற இந்த திருச்சபையினுடைய ஒர்க்கு ஒரு டிசைன் கூட இதுவரைக்கும் இன்ஜினியரை வச்சு நான் பண்ணல. ஆனா இது டெம்பரரி ஆனனால பண்ணல. அடுத்து கர்த்தர் ஒருவேளை ஆலயத்தை கொடுத்துட்டாருன்னா பக்காவா அதற்கேட்ட நீட்டா எல்லாத்தையும் கொண்டு வருவோம். ஆனா மொத்த டிசைனும் மொத்த இன்ஜினியர் ஒர்க்ஸும் நான் என்னுடைய கையினால போட்டதுதான். ஆனா எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனா பாதுகாப்பும் அழகையும் கொடுத்தவர் கர்த்தர் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான். அதனால மனம் சலிக்கிறது மாதிரி. அதான் நெகேமியாவை பார்த்து சொல்றாங்கல்ல, நீ கட்டுனா என்னப்பா, ஒரு நரி ஏறி போனா அந்த மதில் சுவர் இடிஞ்சு விழும். எவ்வளோ அவமானம். இதை டைரக்டா நான் கேட்டிருக்கேங்க. நெகேமியாவுக்கு நம்ம வாசிப்போம், ஆனா டைரக்டா நானே கேட்டிருக்கிறேன். அப்ப அடுத்த காத்துக்கு இடிஞ்சு விழுந்துற போதுப்பா, நாளைக்குள்ள மலையில தாங்குமான்னு பாருப்பா. டைரக்டா அப்படியே மனம் சலிச்சிரும். அதுவும் நமக்கு அப்படி சொல்ற நபரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேண்டப்பட்ட, ரொம்ப பிடிக்கிற, அவ்வளவு முக்கியமான நபரா இருப்பாங்க. மூணாவது நபர் மாதிரி பேசிட்டு போயிடும். இடிஞ்சு விழாம பார்த்துக்குங்க சும்மா. அப்பதான் நினைப்பேன், நெகேமியாவுக்கு எப்படி இருந்திருக்கும். சர்ச்சு கட்டும் போது கண்டிப்பா நெகேமியா புஸ்தகத்தை வாசிச்சிருவேன். ஏன்னா எனக்கு மொத்த ஆறுதலும் நெகேமியா புத்தகத்துல கிடைச்சிடும். ஆனா ஆண்டவர் அந்த மனசலிப்பிலையும் தாங்கக்கூடிய பலனெல்லாம் தந்து நானே எனக்குள்ள எழும்புறதற்கு தட்டி கொடுக்கிற ஆவியானவருக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் சலிக்க பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு நாள் கூட இதை விட்டுட்டு போகணுன்ற எண்ணம் என்னுடைய இதயத்துல ஒரு துளி கூட வந்ததே இல்லை. ஒரு துளி கூட வந்ததே. இன்னும் எத்தனை பாடுகள் வேண்டும் என்றாலும் சுமக்கிறதுக்கு ஆயத்தம் ஆண்டவரே. ஆனா ஒன்று மட்டும், என்னை ரொம்ப பெருசா நம்புங்கப்பான்னு தான் இப்போ ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா.